நமக்கு நிறைய பேர் என்னை பேசி ஒரு இது போட சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, என்னுடைய மன கஷ்டம் என்னோட மித்தவங்களோடைய தெரியுமா. நம்ம இப்போ நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம நிறைய பற்றிய படிக்கிறோம். காரணம் இப்போ அவன் உழுத்துட்டா வச்சுக்கோங்க, அப்படின்னு சிரிக்கிறோம். ரைட், நான் சொல்றது உண்மை. ஸோ நம்ம கண்டிப்பாக சிரிப்போம். ஒரு சில பேர் நல்ல மனசு கேட்பேன், அவங்க உழுந்தவங்க கை கொடுத்து உதவுவாங்க. ஸோ அவன் உழுந்துட்டால நீயும் கை கொடுக்கல, ஆனால் நீ பார்த்து கிளாப் பண்ணி சிரிக்கிறது தெரியுமா, அது எவ்வளோ பெரிய மன வருத்தம் தெரியுமா அவனுக்கு. பார்த்தோன்னே நான் உடுத்துட்டேன், என்னை காப்பாற்றாம இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு தெரியுமா. ஒரு பெரிய கஷ்டம்னு நான் இதை அவதிப்பட்டிருக்கேன். நான் ஒரு சில பேர் கை கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணிருப்போம். அவங்க மன கஷ்டத்தையும் ஓகே கிடைச்சாலும் ஒருத்தவர் நமக்காக ஒரு இது. நான் ஒன்று சொல்லிட்டா, நீ ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் உண்மையாரி எங்கள் அம்மாவை அழுவிச்சு. நான் அப்படி பார்த்துக்கோங்க, ஒரு ரியல் ஸ்டோரி அந்த கதையில் இருக்கு. ஒரு பையன், அவன் பேர் மைக்கேல். அந்த பையன் மைக்கேல் அவங்க அம்மா சரியான போதை. இந்த கீழே கதை கேளுங்க, அவங்க சரியான போதை. ஸோ சின்ன வயசுலேயே போலீஸ் காவல்காரி இருக்காங்கள, அவங்களாம் மைக்கேலை தனித்தனியாக ஒரு ஃபேமிலியில் ஆசிரமத்துக்கு அனுப்பிவிட்டுட்டாங்க. ஸோ 17 வருஷம் கழிச்சு அவருக்கு இப்போ 17 வயசு. ஸோ அவருக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை, ஏன்னா அவர் விளையாக்கிட்டாங்க ஆசைப்பட்டிருந்து. ஸோ தங்குறதுக்கு வீடு இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. அவர் எப்படின்னா குண்டா இருப்பார், பெருசா கருப்பா இருப்பார். அவருக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் அவர் வீட்டை விட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் அப்போ தனியாக விளையாடிட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு ஸ்கூல் குரூப் சார் இருக்காங்க, தலைமை ஆசிரியர். அவங்க அந்த மைக்கேலை பார்த்தாங்க. ஓகே, இவங்க தனியாக நல்லா விளையாடுறாங்க. அது ஒரு கேம் சொல்லுவாங்க, அந்த கேம் எனக்கு தெரியல. அந்த கேம் மண்டே ஹெல்மெட்லாம் போட்டிருப்பாங்க. பந்தை போய் அந்த கரெக்டான வளையத்தில் போடும். எனக்கு தெரிஞ்சு அந்த வாலிபால் இல்லை, தெரியல. ஸோ அதான் கேம் நல்லா விளையாடுறான் அப்படின்னு. ஸோ இந்த குரூப் சார் நினைக்கிறப்போ மித்த டீச்சர்னா இவன் பார்க்கவே சின்ன பிள்ளை மாதிரி இருக்கான், 17 வயசு தான், இருந்தாலும் அவன் நல்லா படிக்க மாட்டான் அப்படின்னு. ஸோ ஆனால் சார் சொல்கிறாரு, இவனுக்கு நம்ம ஸ்கூல் கிடைச்சா நம்மளுடைய ஸ்கூல் இதாகும், ஃபேமஸ் ஆகும். ஸோ எனக்காக இந்த பையனை எடுத்தவங்க சொல்லித்தாங்கண்ணே அப்படின்னு கெஞ்சி கேட்குறாரு. ஸோ எல்லா டீச்சர்ஸும் ஓகேன்னு அனுமதி சொல்கிறாங்க. ஸோ அந்த பையனை ஸ்கூலில் சேர்க்கிறப்போ அவன் ஒரு கருப்பு சேர்ந்தவருக்கு லைக் இங்கிலீஷ் படம், ஆங்கில படம். ஸோ அந்த மைக்கேல் கருப்பு இனத்தை சேர்ந்தவங்கனால வெள்ளை இனத்தவங்க அந்த புது ஸ்கூலுக்கு வரப்போ வெள்ளை இனத்தவங்களை பார்த்தோன்னே இருக்கிறது ஒரு பயம். இருந்தாலும் டீச்சர் ஒரு புது டீச்சர் அந்த கிளாஸுக்கு சொல்லித்தராங்க. இதுதான் இதுதான் அது, இப்போ இந்த கிளாஸ் நான் சொன்ன மாதிரி எழுதுங்க அப்படின்னு. ஸோ அவங்க அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்கேலும் எழுதிட்டு இருக்கான். நிறைய பேர் படித்தாங்களா அந்த மைக்கேல் ரொம்ப சேர்த்தா ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஸ்கூல் முடிஞ்சோடனே பாஸ் அவுட் பண்ண சொன்னாங்க, எல்லாம் தாளும் எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்துட்ட பிறகு கேட்கதாரா பேசுறது, எனக்கு சரி பிடிச்சிருக்கிறதா தான் பேசுறது தான் இருக்கு. எனக்கு என்ன சொல்லிட்டு இருந்தேன், 1 minute வெயிட் பண்ணுங்க. ஒன் மினிட் எனக்காக 1 minute தாங்க. என்னது மைக்கு டீச்சர் பாஸ் அப் பண்ணிட்டோன்னே அவங்க அதை எடுத்துட்டு ஒவ்வொரு நாளாக ரைட் போட்டுட்டு இருக்கிறப்ப டிக் பார்த்துட்டு இருக்கிறப்போ மைக்கேல் தாள் மட்டும் ஒன்றுமே சில கோசமாக இருக்கு. ஆனால் அந்த கப்பல் விளைஞ்சிருக்கு. அப்போ டீச்சர் இவங்க ஸ்கூலுக்கு போகிறப்போ ஒரு குப்பை தள்ள ஒரு பேப்பர் கிழிச்சி போட்டுருவாரு. டீச்சர் அது பேப்பரை திருப்பி எடுத்து படிக்கிறப்போ அவங்க மனசு கவலையாயிடுச்சு.
அது வந்து குறுக்கு சொல்லிட்டு எல்லா டீச்சர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த பேப்பர்ல உள்ள என்ன சொல்றாங்க, என்னை எல்லாரும் கருப்பாளின்னு விதைக்கிறாங்க, எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல, நான் இடத்துக்கு வாழணும், ஏன் கடவுள் என்னை படிச்சிருக்காரு, எல்லாம் உனக்கு எழுந்து படிக்க தெரியாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யறப்போ டீச்சரு இவனுக்கு இவ்வளோ திறமை இருக்கு, ஆனால் ஏன் படிக்க மாட்டோம், ஏன் அந்த மாதிரி செய்யற, அவனுக்கு அம்மா அப்பா இல்லையோ அப்படி. ஸோ அவனுக்கு வீடு இல்லாதனால இந்த ஸ்கூல் ஜிம், இந்த ஸ்கூல் கேன்டீன் அந்த மாதிரி தான் தங்குவான். இப்போ மைக்கேல் வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு குளிரான காற்று மழை பெஞ்சோ ஒரு ஃபேமிலி காட்டில் போயிட்டு இருக்காங்க. அதே ஸ்கூலோடைய ஒரு அதே குரு சாரோட ஃப்ரெண்டோடைய ஒரு குடும்பம். அந்த குடும்பம் காடியை போயிட்டு இருக்கிறப்போ அங்கே ஒய்ஃப் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் வந்து ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவை பார்க்குறேன், யார் இவன் ஏன் ரோட்டில் நடந்து போகணும். ஸோ அந்த தம்பிக்கிட்ட கேட்குறான், கண்ணாடி இது செஞ்சுட்டு, நீ ஏன் காடியில் ஏறிக்கிற. அந்த பையன் பார்க்குறான், மைக்கேல் பார்க்குறான். நம்ம ஹீரோவே மைக்கேல் தான். மைக்கேல் பார்க்குறான், இது ரியல் ஸ்டோரியே. மைக்கேல் பார்த்துட்டு ஏறிக்கிறான். ஓகே, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், ரொம்ப இழுத்து சொன்னா கேட்க மாட்டேன். ஸோ மைக்கேல் வந்து அங்கே டக்குன்னு காட்டிட்டு ஏறினோடனே ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அந்த அம்மா குடும்பத்தோட அம்மா தத்தெடுத்துக்கலான்னு பிளான் பண்ணுறான். ஏன்னா அவன் உண்மையிலே நல்லா பையன், நல்லா செய்கிறான். ஸோ அதே மாதிரி அவன் தத்தெடுத்து அவனுக்கு பிடிச்ச சட்டை, ஏன்னா போட்ட சட்டையே தான் போடுவார். அவர் கையில் காசு இல்லை, சின்ன வயசுல அதே சட்டை தான் போடுறார், கிழிஞ்சு அசிங்கமாக. ஸோ அதே சட்டை போடுற அவங்க பார்த்து ஷாப்பிங் கூட்டு போய் என்ன சட்டை வேணும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டோம். இப்போ உண்மையான ஒரு தாய் மாதிரி நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மைக்கேலை அடாப்டட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி மைக்கேல் வந்து ஒரு ஆள், அவங்க குடும்பத்தில் 12 பேர் மைக்கேலை சேர்த்தா. ஆனால் வந்து போலீஸ்காரங்க அவங்க அம்மா போதனால எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டாங்க வேற அனாதை ஆசிரமத்துக்கு. அதனால மைக்கேலுக்கு அவங்க அண்ணன் எப்படி இருப்பார், இப்போ எப்படி என்ன இடத்துல வேலை செய்கிறாருன்னு அறவே தெரியாது. ஏன்னா பிறந்தது இந்த அனாதை ஆசிரமத்தில் வந்தது இன்னும் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. மைக்கேலுக்கு அவங்க அண்ணன் அக்கா அந்த மாதிரி யாருக்குமே அவங்களுக்கு இன்னும் தெரியாது இப்போ வளர்ந்த பிறக்கும். ஸோ இப்போ அடாப்டட் பண்ணி நல்லா கல்வியில் சிறந்து விளங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க அடாப்டட் பண்ணி கல்வியில் சிறந்து விலகி ஸ்போர்ட்ஸ்லேயும் ஜெயிச்சு 1வது எடுத்து அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போகுது. இது சிம்பிளாக சொல்லிட்டேன், இல்லை இந்த கதை இன்னும் நீட் தெரியுமா, நான் சொன்னேன்னா 2 hours கிட்ட ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இந்த கதையை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்களோட மனசை தெரியாமலே அவங்களை விதைக்கக்கூடாது. நீங்கள் பூலி செய்யக்கூடாது. பூலின்னு இல்லை, பூலி தான் கணக்கு. ஆனால் அவங்க மனசை கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சாலும் அது பூலி தான் அர்த்தம். இதை நானே சொன்னதில்லை, இது வந்து நம்ம நாலேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கணும், நம்ம நாலேஜ் தெரியணும். அதுதான் நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, புரிஞ்சும் எனக்கு பிடிச்சதா கூட இல்லை, புரிஞ்சிச்சா உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய், see you, டாடா, குட் பை.